படங்களை இயக்குவதில் கை தேர்ந்தவர் என்று கருதப்படுபவர் வெங்கட் பிரபு. இவரது இயக்கத்தில் சத்யராஜ், ஜெய், ரம்யா கிருஷ்ணன், நிவேதா பெத்துராஜ், மிர்ச்சி சிவா உள்ளிட்டோர் நடித்த படம் பார்ட்டி. முழுக்க முழுக்க பிஜி தீவில் எடுக்கப்பட்ட இப்படத்திற்கு அந்நாட்டின் ஆட்சி மாற்றம், கொரோனா ஊரடங்கு காரணமாக தடையில்லா சான்று இன்று வரை தரப்படவில்லை என கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள இப்படம் விரைவில் ரிலீஸ் செய்யப்படும் என தயாரிப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். இதேபோன்று ஹாலிவுட் பாணியில் படங்களை இயக்கும் ஸ்டைலிஷ் இயக்குனரான கௌதம் மேனன் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிப்பில் உருவான படம் துருவ நட்சத்திரம். இப்படமும் பல ஆண்டுகளாக ரிலீஸ் ஆகாமல் முடங்கி போய் உள்ளது. இதில் ரித்து வர்மா, ஐஸ்வர்யா ராஜேஷ், சிம்ரன், பார்த்திபன், விநாயகன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். நிதி பிரச்சினை, நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட பிரச்சினைகளால் இப்படம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. மத கஜராஜா வெற்றிக்கு பின்னர் துருவ நட்சத்திரம் படத்தை ரிலீஸ் செய்வதற்கான வேலைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் படம் மூலம் இயக்குனராக அறிமுகமான CS அமுதன் தனது அடுத்த படத்தை 2வது படம் என்ற தலைப்பில் இயக்கினார். இப்படம் தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட நிதி சிக்கலால் வெளியாகாமல் போனது. தனது முதல் படத்திலேயே அமுதன் பல முன்னணி ஹீரோக்களை கேலி செய்து படத்தை எடுத்திருந்தார். இதனால் பலரின் எதிர்ப்பை சந்தித்த அவரின் 2வது படம் வெளியாக வாய்ப்பே இல்லை என்று கருதப்படுகிறது.